ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல 3rd ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் 7th லெசன். 7th லெசன் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? சரியான நீளம். நீளம் பத்தின கணக்கு தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க. அளவை பெயர்கள். இப்போ வந்து நம்ம ஒவ்வொருதையும் அளக்குறோம். கடைக்கு போறோம், பூ வாங்குறோம். எப்படி அளப்பாங்க? கையில நுனி விரல்ல புடிச்சு கீழ முழங்கை வரையும் அளந்து குடுப்பாங்கல்ல, அதுக்கு பேரு முழம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு அளவுகளையும் எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, அளவின் பெயர்கள் பாருங்க. ஜான், முழம், காலடி, தப்படி இந்த மாதிரி அளவு பெயர்களால குறிக்கலாம். ஜான்னா எதெல்லாம் அளக்கலாம் அப்படின்னா, நீங்க தலைக்கு கட்டுவீங்கல்ல ரிப்பன், ரிப்பனை வந்து ஜான் மூலயமா அளக்கலாம். பூ பூ இருக்குல்ல, அதை வந்து முழ கணக்குல அளக்கலாம். இந்த மேசையின் நீளம் இருக்குல்ல, மேசையை அளக்கணும்னா இந்த மாதிரி காலடி அளந்து வச்சு அளக்கலாம். இப்போ வகுப்பறை வகுப்பறை வந்து பெருசு தானே, அந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்கக்கூடியதெல்லாம் அளக்கணும்னா தப்படி மூலமா அளக்கலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து கரும்பலகையின் நீளத்தை அளவிடுகன்னு கேட்டிருக்காங்க. உங்க கைக்கும் உங்க நண்பர்களோட கைக்கும் அளவுகள் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா உங்க கை ஒருவேளை நீளமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய நண்பரோட கை வந்து நீளமா இருக்கலாம், இல்ல குட்டையா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அப்ப அளவுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, குழந்தை ராமு அளக்குறான். இப்ப கரும்பலகை நீளம் இந்த மாதிரி ஜான் மூலயமா அளந்தா அவனுக்கு எத்தனை ஜான் வரும்னா 7 ஜான் வரும் கரும்பலகை. அது மாதிரி முழம் மூலயமா அளந்தா 3 முழம் வரும். அது மாதிரி பென்சில் அளந்தா 7 வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான். கோகிலாக்கு 8, 4, 7. அடுத்து பிரபு வந்து 6, 3, 6. கயல் 7, 3, 7. முகில் 7, 3, 7. இந்த மாதிரி அளக்க முடியும். அடுத்து பாருங்க, அட்டவணையை உற்று நோக்கி இது வந்து நான் ஒரு மதிப்பா எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கரும்பலகையை அளந்து பார்த்துட்டு அந்த அளவுகளை இங்க எழுதணும். ஓகே குட்டீஸ்? அடுத்து பாருங்க, அட்டவணையை உற்று நோக்கி சரியான விடையை டிக் செய்க. எந்த அளவையால் அளக்கும் போது ஒரே மாதிரியான அளவீடுகள் கிடைத்தன பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் மூலயமாகவும் பென்சில் மூலயமாக தான். அடுத்து எந்தெந்த அளவுகளால் அளக்கும் போது வேறுபட்ட அளவீடுகள் கிடைத்தன அப்படின்னா, இந்த முழமா அளக்கும் போது வேறுபட்ட அளவுகள். அனைவருக்கும் ஒரே மாதிரியான அளவீடுகள் கிடைக்க திட்ட அளவை தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திட்ட அளவுனா அது கரெக்டா இருக்கும். கை அளவுனா நமக்கு ஒரு மாதிரியும் நண்பர்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். திட்ட அளவுனா கரெக்டா இருக்கும்ல. அப்ப சரியான அளவுக்கு திட்ட அளவீடு தேவை. அப்ப ஆம். அடுத்து பாருங்கப்பா. இப்ப துணி கடைக்காரர், தையல்காரர்லாம் எப்படி அளப்பாங்க? நம்ம வந்து இந்த இது பார்த்திருப்போம். மீட்டர் மூலியமா இது இத்தனை மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி அளப்பாங்க. இந்த டேப் மூலியமா அளப்பாங்கல்ல. இவங்களுக்கு இது இத்தனை மீட்டர். இது அளவு நாடான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து 1 மீட்டர் சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா இங்கேருந்து இதுவரை இருக்கிறது வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மீட்டர் மூலியமா அளப்பாங்க. அதே மாதிரி உங்களோட வகுப்பறையில அளவு நாடா வச்சு நீங்க அளந்தீங்கன்னா, கரும்பலகையோட நீளம் 3 மீட்டர், வகுப்பறை சுவர் 7 மீட்டர், அலமாரி 2 மீட்டர், ஜன்னல் 4 மீட்டர், தாழ்வாரம் 4 மீட்டர். இதெல்லாம் தோராயமாக எழுதுனது தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருட்களின் நீளத்திற்கு ஏற்ப சரியானதை டிக் செய்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது 1 மீட்டரை விட குறைவா இருக்கும். கரும்பலகை வந்து 1 மீட்டரை விட அதிகமாக இருக்கும். இந்த மடிக்கணினியோட கீபோர்டு இருக்குல்ல, அது வந்து 1 மீட்டரை விட குறைவாக இருக்கும். பாய் வந்து 1 மீட்டரை விட அதிகமாக இருக்கும். புத்தகம் 1 மீட்டரை விட குறைவு. இந்த மேசை இருக்குல்ல, அது 1 மீட்டரை விட அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்க, 1 மீட்டரை விட அதிகம் இருக்கக்கூடிய பொருள், 1 மீட்டரை விட குறைவாக இருக்கக்கூடிய பொருள். நம்ம வீடுகள்ல என்னென்ன பொருட்கள் அப்படி இருக்குன்னா, தொலைக்காட்சி பெட்டி அதிகமா இருக்கும், சோபா, மேசை. அதுக்கடுத்து 1 மீட்டரை விட குறைவுனா புத்தகம், எழுதுகோல், அளவுகோல்லாம் 1 மீட்டரை விட குறைவாக இருக்கும். அடுத்து பாருங்கப்பா. பொருட்களின் நீளத்திற்கு ஏற்ப சரியானதை டிக் செய்க. இந்த கைத்தடி வந்து 1 மீட்டர் 1/2 மீட்டரை விட அதிகம். இந்த உருட்டு கட்டை இருக்குல்ல, அது வந்து 1/2 மீட்டரை விட குறைவு. நமக்கு ரைட்டிங் போர்டு இருக்குல்ல, அது 1/2 மீட்டரை விட அதிகம். அது மாதிரி மேட்டு 1/2 மீட்டரை விட அதிகம். ஸ்லேடு இருக்குல்ல, 1/2 மீட்டரை விட குறைவு. புத்தகம் 1/2 மீட்டரை விட குறைவு. இப்ப 1/2 மீட்டரை விட அதிகமானது ஜன்னல், கால்மிதி. 1/2 மீட்டரை விட குறைவானது கண்ணாடி, சுவர் கடிகாரம். சரிங்களா? அடுத்து பாருங்க, நீளங்களை உற்று நோக்கி அவற்றில் எது நீளமானது, எது குட்டியானது என உங்களால் கூற முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ஸ்டேப்லர் பின் மாதிரி இதை இந்த மாதிரி வச்சாலும் இந்த மாதிரி வச்சாலும் அதோட அளவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் எது நீளமானது, எது குட்டையானது என எவை சம நீளமானவை என கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுதான் நீளமானது. ஏன்னா இது ரெண்டுமே சம அளவு. பாருங்க, இதுக்கும் இதுக்கும் சம அளவு. நம்ம இங்க தான் பார்க்கணும். இந்த கோணத்தை நம்ம பார்க்க கூடாது. சரிங்களா? இது வந்து சம அளவுடையது. இது வந்து சமமற்ற அளவு. அப்ப சமமற்ற அளவு இது. சரிங்களா? அடுத்து இது இவங்க இதுல யார் உயரமானவர்கள் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஸ்டூல் போட்டு ஏறி நிக்கிறாங்க. ஸோ இவங்க உயரமானவர்கள் சொல்ல முடியாது. இந்த பையன் தான் உயரமானவன். ஏன்னா ஸ்டூல் போட்டு ஏறி நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த பையன் வந்து ஹைட்டா இருக்கான். அடுத்து பாருங்க, மிக குட்டையான விலங்கு எது கலந்துரையாடுகன்னா, அந்த குரங்கு தான். நமக்கே தெரியும் பார்த்தாலே. குரங்கு தான் மிக குட்டையான விலங்கு.
அடுத்து பாருங்க கற்றல் பயணம். திட்டமற்ற ஒழுங்கு அளவை டிக் செய்க. திட்டமற்ற ஒழுங்கு அளவு அப்படின்னா பென்சில். அடுத்து பாருங்க திட்ட அளவை எது அப்படின்னா மீட்டர் தான் திட்ட அளவை. 1 மீட்டரை விட அதிக நீளமுள்ள பொருள் எது அப்படின்னா கார் சொல்லலாம். சரி, மகிழுந்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து 1/2 மீட்டரை விட குறைவான நீளமுள்ள பொருள் பென்சில். இதில் 2லயும் நீளமானது எதுன்னா இந்த வளைவா இருக்குல்ல அதுதான். ஏன்னா வளைவா இருக்கிறது இந்த கோட்டுக்கு இணையாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதை ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடை காட்டிலும் இது நீளமா இருக்கும். சரிங்களா? இந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, திட்ட அளவைகளின் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி பொருட்களை 1 மீட்டரை விட அதிகம் எது, 1 மீட்டரை விட குறைவு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி 1/2 மீட்டரை விட அதிகம் எது, 1/2 மீட்டரை விட குறைவு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நீளத்தின் மாறா தன்மையையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.